நீங்கள் Realme 10 Pro Plus யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை இனிமேல் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்போது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியோடு தான் வந்தது. இதில் தேவையில்லாமல் ஆட்ஸ் பாப்பப் ஆகுது, ஆப் ரெக்கமெண்டேஷன், அதுவும் 18+ ஆப் ரெக்கமெண்டேஷன் வருது, ஆட்ஸ் கேம்ஸ் எல்லாம் இதில் இன்ஸ்டால் பண்ணி ப்ளோட்வேர் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதோட நான் Realme 10 Pro Plus இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தப்போ கேட்டிருந்தேன், இதை ரிமூவ் பண்ணுறதுக்கான வீடியோ வேணுமான்னு. நிறைய பேர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தனால இன்றைக்கி Realme 10 Pro ப்ளஸில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஆட்ஸ் எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது, ஆப் ரெக்கமெண்டேஷன் எப்படி டிசேபிள் பண்ணுறது, அதோட வந்து ஹாட் கேம்ஸ் எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறீங்க இல்லை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ Realme 10 Pro ப்ளஸில் எப்படி தேவையில்லாத ஆப்ஸ் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறது, ஆட்ஸ் எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் ரிவ்யூ எப்படி இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒருவேளை இதில் என்னென்ன பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஆட்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆட்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட இதில் தேவையில்லாமல் பாப்பப் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட கீபோர்ட் தான். எப்போ நீங்கள் ஆப் ட்ராயர் வந்து ஸ்க்ரால் பண்ணாலும் வந்து இமீடியட்டாக இங்கே கீபேட் வந்து ஹைலைட் ஆகும். இது வந்து சம்டைம்ஸ் நமக்கு வந்து தொந்தரவாகவும் தெரியும். அதனால் இந்த கீபேடை டிசேபிள் பண்ணிக்கலாம். டிசேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போங்க, அதுக்கப்புறம் ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஹோம் ஸ்க்ரீன் மோட் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். இதில் வந்து டிஸ்பிளே கீபோர்ட் வென் என்ட்ரிங் ஆப் ட்ராயர் இந்த ஆப்ஷனை வந்து நம்ம டிசேபிள் பண்ணணும். ஒன்ஸ் டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் ஆப் ட்ராயர் எப்போல்லாம் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுறீங்களோ வந்து உங்களுக்கு கீபோர்டு வராது. எப்போல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணணுமோ கீபோர்டு வேணும் அப்படின்னா அப்போ டேப் பண்ணால் மட்டும்தான் கீபோர்டு ஹைலைட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அதை டிசேபிள் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, Realme யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து உங்களுக்கு தேவையில்லாமல் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து இந்த வாட்டி பாப்பப் ஆகுது. அதாவது நீங்கள் ஜஸ்ட் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ரம்மி ஆன்லைன் அப்படிங்கிற மாதிரி வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் இந்த ஆப்பை அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் வருது. அது மட்டும் இல்லை, ஜஸ்ட் ப்ளே ஸ்டோரில் ஏதாவது நான் ஆப் டவுன்லோட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ட்விட்டர் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இதை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறேன், ஏதாவது ஆப் நான் டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னாவே வந்து ஒவ்வொரு வாட்டியும் டவுன்லோட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு செக்கிங் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆப் ஓப்பன் ஆகி அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரெக்கமெண்டேஷன், இந்தியன் ரம்மி, தமிழ் மேட்ரிமோனி, ஸ்விக்கி அந்த மாதிரி தேவையில்லாமல் ஆப் ரெக்கமெண்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த மாதிரி தேவையில்லாத அன்னெசரி ரெக்கமெண்டேஷனை டிசேபிள் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸில் அடிஷ்னல் செட்டிங்ஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கெட் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு வரும். இந்த கெட் ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபைல்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எந்த பாப்பப்பும் வராது. அதே மாதிரி ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணாலும் வந்து எந்த ரெக்கமெண்டேஷன்ஸும் உங்களுக்கு பாப்பப் ஆகாது. ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க. பட் இப்போது வந்து செக்யூரிட்டி அனாலிசிஸ் இதை வந்து உங்களுக்கு செக்கிங் போயிட்டே இருக்குது. இதையும் வந்து நம்ம நார்மல் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி டிசேபிள் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி அனாலிசிஸ் இல்லாமல் டைரெக்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி. ஸோ செக்யூரிட்டி அனாலிசிஸ் டிசேபிள் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ் போங்க, அதுக்கப்புறம் ஆப்ஸ் சூஸ் பண்ணுங்கள். இந்த ஆப்ஸில் ஆப் மேனேஜ்மெண்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் ஷோ சிஸ்டம் ஆப் செலக்ட் பண்ணணும். இதில் வந்து செக்யூரிட்டி அனாலிசிஸ் இதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு பாப்பப் ஆகும். செக்யூரிட்டி அனாலிசிஸை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணுங்கள். ஒன்ஸ் இதை நீங்கள் டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் இப்போ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் திரும்ப இன்ஸ்டால் பண்ணுறீங்க ஏதாவது ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி செக்கே போகாது. யூஸ்வலாக எப்படி உங்களுக்கு மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து டைரெக்டாக ஓப்பன் ஆகுமோ மற்ற ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸில், அதே மாதிரி வந்து இங்கேயும் உங்களுக்கு டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டி செக் போகலை. நார்மல் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மாதிரி நம்ம வந்து ஜஸ்ட் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் ஒளிஞ்சிட்டு இருக்க சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபார் Realme ஆப் இதெல்லாம் இருக்குது. இதை எப்படி வந்து நம்ம டிசேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இதையும் வந்து நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவும் வந்து தேவையில்லாமல் நிறைய ஆட்ஸ் பாப்பப் ஆகும், வீடியோஸ் பாப்பப் ஆகும். ஸோ கிளாஸ் ஃபார் Realmeயை டிசேபிள் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ் போகணும். இதுலேயும் வந்து நீங்கள் ஆப்ஸ் சூஸ் பண்ணுங்கள், ஆப் மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணுங்கள். ஆப் மேனேஜ்மெண்ட்டில் கிளாஸ் ஃபார் Realme நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இதையும் வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணணும். இது கூடவே வந்து ஆப் ஹப் இந்த ஆப்ஷனையும் வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க. இது மூலிமா நிறைய ப்ளோட்வேர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணோன்னே தெரியும் தேவையில்லாமல் எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். இதில் பாதிக்கு மேலே ஆப்ஸ் வந்து நம்ம யூஸே பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ஆப்ஸ் எதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்களோ ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணுறதில்ல, ஸோ அதை நான் அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ நிறைய ஆப்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்தே அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு பாப்பப் ஆகும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அதை
லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அன்இன்ஸ்டால் ஆப்ஷன் வரும். நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அன்இன்ஸ்டால் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாத ஆப்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா நீங்கள் செலக்ட் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணலாம். பட் சில ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணாலும் வந்து அன்இன்ஸ்டால் ஆப்ஷன் உங்களுக்கு காட்டாது. ஸோ இந்த ஆப்ஸை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணுன்னா ஆப் இன்ஃபோ போகணும். ஐ ப்ரெஸ் பண்ணி அங்கே போய்ட்டு நீங்கள் அன்இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ஆகிடும். அதே ரியல்மி கம்யூனிட்டி நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இங்கே அன்இன்ஸ்டால் ஆப்ஷன் இல்லை. ஜஸ்ட்டு ஐ ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஆப் இன்ஃபோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அன்இன்ஸ்டால் ஆப்ஷன் வரும். ஸோ சில ரியல்மி ஆப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் அன்இன்ஸ்டால் பண்ணணும். டைரெக்டாக ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதே சமயத்தில் சில ஆப்ஸை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டாலே பண்ண முடியாது. லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஐ ப்ரெஸ் பண்ணால் கூட அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபின்ஷியல் பே, இதை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணால் கூட வந்து உங்களுக்கு ஆப் இன்ஃபோ அப்படின்னு வரும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணால் கூட வந்து உங்களுக்கு அன்இன்ஸ்டால் ஆப்ஷனே காட்டாது. வெறும் வந்து உங்களுக்கு டிசேபிள் ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் டிசேபிள் தான் பண்ண முடியும். அதோட ரியல்மி ப்ரௌசர் இந்த ஆப்பையும் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆப் இன்ஃபோ ஆப்ஷன் தான் வரும். அன்இன்ஸ்டால் ஆப்ஷன் வராது இதுலேயும். இதையும் வந்து நீங்கள் டிசேபிள் தான் பண்ண முடியும், அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ இதையும் நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாத ஆப்ஸ் எல்லாமே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ரியல்மி 10 Pro Plus அப்படின்னு சொன்னாவே ரொம்பவே கான்ட்ரவர்ஷியலாக பேசப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஹாட் ஆப்ஸ், அதுக்கப்புறம் ஹாட் கேம்ஸ் வந்து ரொம்பவே கான்ட்ரவர்ஷியலாக பேசப்பட்ட ஒன்று. இதை பார்த்திங்கன்னா வந்து மற்ற ஆப்ஸ் மாதிரி நம்மளால் டிசேபிளும் பண்ண முடியாது, அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்து ஐ போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டிசேபிள் ஆப்ஷனும் இதில் கிடையாது, அன்இன்ஸ்டால் ஆப்ஷனும் கிடையாது. ஆப் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் மூணுமே வந்து உங்களுக்கு வந்து அன்இன்ஸ்டாலோ டிசேபிளோ நீங்கள் பண்ண முடியாது. பட் இதை வந்து நம்ம டெம்பரரியாக டீஆக்டிவேட் பண்ணி ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து இதை நம்ம எடுத்துடலாம். அதை பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் ஹாட் ஆப்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஹாட் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஹோம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஃபோல்டரோ மெனு ஐக்கனோ இருக்காது. பட் நீங்கள் வந்து ஆப் ட்ராயர் ஸ்க்ரால் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஹாட் ஆப்ஸ் அண்ட் ஹாட் கேம்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கும். ஸ்மார்ட் ஃபோன்லேயும் அவைலபிளாக இருக்கும். பட் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து இதை கம்ப்ளீட்டாக நான் ரிமூவ் பண்ணணும், இது தேவையில்லை, என் பசங்க யூஸ் பண்ணணும், என் அம்மா அப்பா யூஸ் பண்ணணும், இதை வந்து நான் அன்இன்ஸ்டால் பண்ணணும் ஹாட் ஆப்ஸ் ஹாட் கேம்ஸ் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வந்து லேப்டாப்பில் போய் சிஸ்டம் ஃபைல்ஸ் வழியாக தான் வந்து நம்ம அதை அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸ்மார்ட் ஃபோன் செட்டிங்ஸில் அது அவைலபிளாக இல்லை. பட் லேப்டாப்ஸில் சிஸ்டம் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணி டெலீட் பண்ணுறது வந்து நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து தேவையான ஃபைல்ஸை டெலீட் பண்ணிடக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து சிஸ்டம் ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா யாருக்கு தெரியுமோ அவங்கக்கிட்ட கொடுத்து வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து ஹாட் ஆப்ஸ் ஹாட் கேம்ஸையும் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸில் வந்து ஃபோனுடைய அபவுட் செக்ஷனுக்கு நீங்கள் போங்க. அபவுட் செக்ஷனில் வந்து வேர்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பில்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 7 டைம்ஸ் டேப் பண்ணணும். ஸோ யோர் என்ன டெவலப்பர் மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இங்கே பாப்அப் ஆகும். 7 டைம்ஸ் டேப் பண்ணி டெவலப்பர் ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணதுக்கப்புறம் அடிஷ்னல் செட்டிங்ஸ் போகணும். அடிஷ்னல் செட்டிங்ஸில் வந்து டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் போயிட்டு யூஎஸ்பி டீபக்கிங்கை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். ஸோ யூஎஸ்பி டீபக்கிங்கை நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் 2 லிங்க் கொடுத்துருக்கேன். சேஃப் லிங்க் தான் உங்களுடைய லேப்டாப்பில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸுடைய ADB இன்ஸ்டாலர், அதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் யூனிவர்சல் டீப்ளோட்டர் ஆப். ஸோ இது ரெண்டையுமே வந்து நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டப் ஃபைல் இப்படி தான் இருக்கும். நான் என்னுடைய லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி ரன் பண்ணும்போது நீங்கள் ஒய்னு 3 வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அடுத்ததாக வந்து யூனிவர்சல் டீப்ளோட்டர் ஆப்பையும் நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சிஸ்டம் ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோனை கனெக்ட் பண்ண சொல்லும். ஸோ உங்களுடைய கேபிள் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் லேப்டாப்பில் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் இதை நீங்கள் எனேபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து யூஎஸ்பி டீபக்கிங்க்கு வந்து நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கணும். அலோ அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய சிஸ்டம் ஃபைல்ஸ் எல்லாம் இப்போது லேப்டாப்பில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்கும். ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட மாடல் நம்பர் Realme RMX 3686 அப்படின்னு அவைலபிளாக இருக்கும். இங்கே ரெக்கமெண்டட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா சிஸ்டம் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹைலைட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆப் மார்க்கெட், அதாவது ஹாட் கேம்ஸ் ஹாட் ஆப்ஸை தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அதனால் வந்து சர்ச்சில் ஜஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நமக்கு வந்து com.heytab.market இந்த ஆப் தான் தேவை. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அன்இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துருங்க. ஒன்ஸ் heytab.market இதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணும்போதே நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கலாம்.
பார்க்கலாம். இமீடியட்டாக ஹாட் ஆப்ஸ் அண்ட் ஹாட் கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து டிஸப்பியர் ஆகிடும். ஸோ வெறும் இந்த ஆப் மட்டும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். வேறு எதையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. ஏன்னா மற்ற எல்லா சிஸ்டம் ஃபைலும் ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகிறதுக்கு தேவை. ஸோ உங்களுக்கு வந்து இதை பண்ண முடியும் அப்படின்னா வந்து நீங்கள் பண்ணலாம். இது மூலயமா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து ஹாட் ஆப்ஸ் ஹாட் கேம்ஸ் வந்து டிசேபிள் ஆகிடும். உங்களுக்கு ஆட்ஸ் எதுவுமே வராது. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள், எந்த ஆப்ஸுமே வந்து ப்ளோட்வேர்ஸ் ஆட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோனாக யூஸ் பண்ணலாம். இதுன்னு இல்லை, நீங்கள் வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளோட்வேர் இருந்தாலும் இந்த மாதிரி லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். பட் உங்களுக்கு அதில் நாலேஜ் இருந்தால் பண்ணுங்கள். ஏன்னா தேவையான ஆப்ஸை நீங்கள் டெலீட் பண்ணிடக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டெலீட் பண்ணதுக்கப்புறம் இது கம்ப்ளீட்டாக போயிடும். பட் நீங்கள் ஒரு வேளை ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுறீங்க ஸ்மார்ட் ஃபோனுன்னா மறுபடியும் எல்லாமே எனேபிள் ஆகிடும். அப்புறம் மறுபடியும் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணி நீங்கள் டிசேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பொதுவாக ஃபேக்ட்ரி ரீசெட் நம்ம பண்ணுறதில்ல, அதனால் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் எல்லாம் எனேபிள் ஆகிடும். ஒரு ஸ்டெப்பாக நான் சொன்ன மாதிரி திரும்பவும் நீங்கள் டிசேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ Realme 10 Pro ப்ளஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனை தாராளமாக சேஃபாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.